என்னுடைய கதைகள்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஏமாற்று வேலை இருக்கக்கூடாது. லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் மன்சூர் அலிகான் சொன்ன ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் கூட இருக்கலாம், அது பார்ட் 2 வந்தால் தான் தெரியும் அப்படின்றது போல் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அந்த நிலையில் இந்த படமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வேலையில் இந்த மாதிரி இந்த கட்டுக்கதைகள்லாம் எதுக்கு அப்படின்றது போலெல்லாம் கலாய்ச்சிட்டு வந்தாங்க லோகேஷ் கனகராஜை. இந்த நிலையில் இப்போது விடாமுயற்சி படத்துடைய டைரக்டரான மகிழ் திருமேனி அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸை ஏமாற்றவே மாட்டேன். ஒரு ரைட்டர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட்ஸை வந்துட்டு சொல்லணும், அதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக அதுக்கப்புறமா கதையை எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது போல் சொல்லியிருக்காரு. டைரக்டர் மகிழ் திருமேனியோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லியோ படத்தை பற்றியும் லோகேஷ் கனகராஜ் பற்றியும் அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்றது போல் ட்விட்டர்லலாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மகிழ் திருமேனி அவர்கள் தல அஜித் கிட்ட பொங்கல் அன்னைக்கு நம்மளோட படம் ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டப்ப அதுக்கு தல அஜித் அவர்கள் பண்டிகை நாளில் நம்மளோட படம் வரலனா என்ன, நம்ம படம் வரனாலே பண்டிகை தான் அப்படின்றது போல் ஆறுதல் சொன்னதாகவும் மகிழ் திருமேனி அவர்கள் சொல்லியிருக்காரு.